ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அவுட்லைன் அண்டு ஃபில்லிங்கில் வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னு தான் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 24 நீடில் எடுத்திருக்கேன். 24 நீடில் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம 24 நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? 14 நம்பர் நீடிலுக்கும் 24 நம்பர் நீடிலுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையவே இருக்குது. 14 நம்பர் நீடில் த்ரெட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். 24 வந்து பீட்ஸ் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவோம். 24 நீடில் பார்த்திங்கன்னா ஷார்ப் எட்ஜ் வந்து ரொம்பவே சன்னமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம பீட் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். பீட் ஸ்டிச் போடுறதுக்கு நான் காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் அப்படின்னா நம்ம மிஷின் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த த்ரெட் எடுத்திருக்கேன். தென் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். சுகர் பீட்ஸில் ஏ ஸ்டார் அப்படிங்கிற பிராண்ட் வந்து எடுத்திருக்கேன். இந்த கம்பெனி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கம்பெனி இல்லைனா ப்ரிசோ பிராண்டும் நல்லாயிருக்கும். ப்ரிசோ பிராண்டில் வந்து அந்த சுகர் பீட்ஸ்லாம் ரொம்பவே குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம டிசைன் போடுறதுக்கு ரொம்ப நீட் ஃபினிஷிங்காக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் பவுச்சில் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வாங்க நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் காட்டன் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். காட்டன் த்ரெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிஷின் த்ரெட்டை தான் நான் வந்து காட்டன் த்ரெட் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து சிங்கிளாக தான் எடுக்கணும். நம்ம சில்க் த்ரெட்டுக்கு போடுற மாதிரி டபுள் ஸ்டான்ஸ் எடுத்துலாம் நாட் போடக்கூடாது. நம்ம ஜரி த்ரெட்டுக்கு எடுக்கிற மாதிரி சிங்கிள் ஸ்டான்ஸாக எடுத்து தான் ஒரே ஒரு நாட் போட்டு ஒரு ஃபிங்கரால் லூப் மாதிரி கொண்டு வந்து கீழே கொண்டு போய்க்கணும். ஓகேங்களா? நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் சில்க் த்ரெட்லேயும் ஜரிலையும் செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் இந்த சுகர் பீட்ஸோட அவுட்லைன் ஸ்டிச்சுமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ கீழேருந்து நம்ம த்ரெட்டை இழுக்கிறோம். த்ரெட்டை இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸை லோட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 10, 15 அந்த மாதிரி கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு பிகினராக இருக்குது, இவ்வளோ பீட்ஸ்லாம் எடுத்து என்னால் போட முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் 2 சுகர் பீட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு இப்போ 2ல் போட்டு சொல்லிக் கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா எடுத்தும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 2 மட்டும் போட்டுட்டு இப்போ கீழே பின் பண்ணிவிட்டு மேலே மெதுவாக அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுக்கணும். ஓகேங்களா? 2 தான் போடணும். நீங்கள் எதுலேயோ ஒர்க் பண்ணினாலும் சரி 2 பீட்ஸ் தான் போட்டு நீங்கள் வந்து பின் பண்ணி லாக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் 3, 4ன்னு ஒரே இதில் எக்ஸ்ட்ரா எடுத்து லாக் பண்ணிட்டீங்கன்னா டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக வராது. அந்த சுகர் பீட்ஸ் வந்து தூக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? 2 இல்லைனா 1 போட்டு தான் நீங்கள் வந்து லாக் பண்ணணும். லாக் மீன்ஸ் பக்கத்தில் இன்னொரு ஸ்டிச் வந்து கீழேருந்து குத்தி வெளியே எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ அகைன் நான் போட்டு காமிக்கிறேன். 2 தான் எடுத்திருக்கேன். அந்த நீடிலுக்குள்ளே 2 பீட்ஸ் விட்டுட்டு இப்போ கரெக்டாக அந்த லைனில் வச்சு இப்போ பாருங்கள், விட்டுட்டு கீழே குத்தி மேலே இழுக்கிறேன். ஓகேங்களா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறனால வெளியே வந்துடுது. பொறுமையாக நீங்கள் போடுங்க. இப்போ அந்த த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துட்டு இப்போ மறுபடியும் நான் வந்து பீட்ஸை வந்து லோட் பண்ண போகிறேன். அந்த நீடிலில் மறுபடியும் பீட்ஸ் வந்து இப்போ நான் 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ 3 பீட்ஸையுமே நம்ம போடக்கூடாது. 3 பீட்ஸ் போட்டால் தூக்கிட்டு வந்துடும். இப்போ அதனால் நான் 2 பீட்ஸ் மட்டும்தான் இப்போ போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ 3 பீட்ஸ் வந்து நீடிலில் இருக்கணும். 2 பீட்ஸை வந்து உள்ளார அந்த த்ரெட்டில் போட்டுட்டு அந்த ஒரு பீட்ஸ் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் நீடில்லையே வச்சுக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பீட்ஸ் மட்டும்தான் போட்டு இப்போ லாக் பண்ணுறேன். லாக் பண்ணுறது வந்து நான் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, கீழேருந்து வெளியே எடுக்கிற த்ரெட்டை தான் நான் வந்து லாக் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு நாட்டோ எதுவுமே நீங்கள் போடக்கூடாது. நான் கீழேருந்து மேலே எடுக்கிற நூலை தான் நான் வந்து லாக்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய எடுத்திருக்கேன். நிறைய பீட்ஸ் எடுத்தாலுமே 2 தான் நான் வந்து அந்த நீடிலில் போடுறேன். 2 போட்டு தான் நான் வந்து கீழேருந்து குத்தி மேலே எடுக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு 10 பீட்ஸ் நீடிலில் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 10 பீட்ஸையுமே வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விடக்கூடாது. 2 பீட்ஸாக தான் போட்டு நீங்கள் வந்து அந்த உள்ள கீழேருந்து மேலே இழுக்கணும். ஓகேங்களா? நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் போடுறத வந்து கவனமாக பாருங்கள். 2 பீட்ஸாக தான் கீழே குத்தி மேலே இழுக்கிறேன். நான் எடுக்கிறது என்னமோ நிறைய பீட்ஸ் தான் நீடிலில் எடுக்கிறேன். ஆனால் அந்த நீடில்லேருந்து த்ரெட்டுக்கு விடும்போது 2 பீட்ஸ் மட்டும்தான் கொடுத்து நான் கீழேருந்து குத்தி மேலே இழுக்கிறேன். ஓகேங்களா? அந்த கீழேருந்து குத்தி மேலே இழுக்கிறத தான் நான் லாக் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் நிறைய பீட்ஸ் வந்து நீடிலில் எடுத்திருக்கேன். 2 மட்டும்தான் இப்போ த்ரெட்டுக்குள்ளே விடுறேன். 2 எடுத்து போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ் வந்து மேலே தூக்காமல் இருக்கும்.
நீங்க இப்ப 5 பீட்ஸ் வந்து நீடில்ல எடுக்குறீங்க. அந்த 5 பீட்ஸையுமே ஒரே அட் அ டைம்ல வந்து அந்த த்ரெட்ல விட்டுட்டீங்க அப்டின்னா, நீங்க போடம்போது நல்லா தான் இருக்கும். நீங்க அந்த ஃப்ரேம்ல இருந்து அந்த கிளாத்த கழட்டம்போது, எல்லாமே தூக்கிட்டு வந்துரும். நீங்க போட்ட ஒர்க் ஃபுல்லாவே நல்லா இருக்காது. பெர்ஃபெக்ட்டாவே இருக்காது. ஓகேங்களா? நீட் ஃபினிஷிங் கிடைக்காது. இப்ப நாட் போடலாம். இப்ப ஒரு தடவ குத்தி, கீழ இருந்து அந்த த்ரெட்ட வந்து கீழ குத்தி, அந்த முன்னாடி இருக்கிற த்ரெட்ல வந்து இழுத்து நாட் போடணும். நான் நாட்க்கு வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் ஏன் இதில 2 நாட் போடுறேன் அப்டின்னா, இது வந்து சுகர் பீட்ஸ் ஓகேங்களா? பீட்ஸ் ஒர்க் எதுக்கா இருந்தாலுமே நீங்க 2 நாட் போட்டுக்கோங்க. ஒரு நாட் போட்டு நீங்க அது லூஸ் ஆகி கழண்டுருச்சு அப்டின்னா, ஃபுல்லா உருவிட்டு வந்துரும். நம்ம போட்ட ஒர்க் எதுவுமே இருக்காது. ஃபுல் பீட்ஸுமே கழண்டுட்டு வந்துரும். அதுக்காக தான் 2 நாட் போட சொல்றேன். இப்ப கீழ பாருங்க, நான் இந்த ஷேப்ஸ்லாம் போட்டிருக்கேன். இதுலயுமே நீங்க வந்து அவுட்லைன் ஸ்டிச் வந்து கண்டிப்பா போடணும். இந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு ஷேப்புக்கு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்ப நான் எப்படி ஸ்ட்ரெய்ட் லைன் சொல்லிக் குடுத்தனோ, அதே மாரியே இதில லைன் வந்து 2, 2 பீட்ஸா எடுத்து போட்டுக்கோங்க. 2, 2 பீட்ஸ் ஒரு பீட்ஸ் எடுத்து போட்டா மட்டும் தான் நம்மளுக்கு அந்த இது வந்து தூக்காம நல்லாயிருக்கும். இப்ப அந்த ஷார்ப் எட்ஜ்ல ஒரு குட்டி நாட் ஒண்ணு போட்டுக்கணும். குட்டி நாட்னா ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு, அதுக்கப்புறமா மேல மறுபடியும் 2, 2 பீட்ஸா எடுத்து போடணும். இப்ப 2 பீட்ஸ் எடுத்து குத்திட்டு, மறுபடியும் 2 பீட்ஸ். இப்ப அந்த மேல எட்ஜுக்கு வரம்போது 2 பீட்ஸ் எடுத்து போட்டுட்டு, இப்ப பாருங்க இன்னொரு பிளைனா அந்த த்ரெட்ல போட்டு மறுபடியும் அத கீழ இறக்கணும். நான் வந்து ஷேப்ஸ்லயே சொல்லிக் குடுத்துருப்பேன். சில்க் த்ரெட்ல அதே மாரி பண்ணுங்க. சும்மா ஒரு குட்டியா ஒரு நாட் போட்டுட்டு, அதுக்கப்புறமா குட்டி நாட் இல்ல. அது வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் தான். போட்டுட்டு, நம்ம குட்டி செயின் ஸ்டிச் எங்க போடுறோமோ, அதுக்கு அடுத்து போடுற பீட்ஸ் வந்து ஒரே ஒரு பீட்ஸ் தான் போடணும். ஒரு பீட்ஸ் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2, 2 பீட்ஸ் போட்டிங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து கரெக்ட்டா ஃபினிஷிங் கிடைக்கும். இப்ப பாருங்க, நான் மறுபடியும் இப்போ ஒரு பிளைனா ஒரு ஸ்டிச் போடுறேன். அதுக்கு அடுத்து போடுறது ஒரே ஒரு சுகர் பீட்ஸு. அதுக்கப்புறம் இருக்கிற பீட்ஸ இதில போட்டுட்டு 2 பீட்ஸோ இல்ல 1 பீட்ஸோ போட்டு நீங்க இத கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்க நான் நெறையா தான் எடுத்திருக்கேன். ஆனா 2 பீட்ஸ் மட்டும் தான் இப்ப போடுறேன். 2 பீட்ஸ் போட்டுட்டு, மறுபடியும் ஒரு 2 பீட்ஸ் போட்டு, இப்போ எட்ஜ் வந்துருச்சு இல்லையா? அதனால வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு, மறுபடியும் ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் போடுறேன். செயின் ஸ்டிச் எந்த இடத்துல போட்டாலுமே, அடுத்து போடுறது ஒரு சுகர் பீட்ஸா தான் இருக்கணும். நல்லா கவனமா பாருங்க. இப்போ ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் தான் போடுறேன். இப்போ போட்டுட்டு, அடுத்து போடுறது வந்து 2 சுகர் பீட்ஸ் போடணும். நீங்க 2, 2ஆ சுகர் பீட்ஸ் போடும்போது, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எந்த ஒரு இடத்துலயுமே வந்து தூக்கிட்டு இருக்காது. இப்ப இந்த எட்ஜ்லயுமே வந்து நம்ம ஒரு சுகர் பீட்ஸ் கடைசியா ஒரே ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு, நம்ம அந்த லாக்க வந்து நாட் வந்து 2 நாட் போட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாரி நீங்க வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். இந்த ஷேப்ஸ் எல்லாமே கம்பல்சரி நீங்க சென்ட் பண்ணியிருக்கணும். இதில வந்து 15 சென்டிமீட்டர் ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். இப்ப இதே மாரி தான் இப்ப ஃபர்ஸ்ட்டு எப்படி போட்டனோ, அதே மாரி தான் இப்ப இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த ரவுண்ட் ஷேப்பு, ட்ரையாங்கிள் ஷேப்பு இந்த எட்ஜஸ் எல்லாமே பார்த்து, பார்த்து கவனமா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த ஷார்ப் தான் ரொம்ப, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அவுட்லைன் ஸ்டிச் இது வந்து இப்ப நான் போட்டிருக்கிறதுலயே வந்து சுகர் பீட்ஸ்ல அவுட்லைன் ஸ்டிச். இதுலயே வந்து நீங்க ஃபில்லிங் பண்ணணும். ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்ப நான் ஒரு ட்ரையாங்கிள்ல போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ட்ரையாங்கிள் இருக்கு அப்படின்னா, அதுக்குள்ள வந்து நம்ம சுகர் பீட்ஸ் ஃபுல்லாவே அப்ளை பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அவுட்லைன் டிசைன் வந்து 15 சென்டிமீட்டருக்கு ஏதோ ஒரு டிசைன் வந்து ஒரு பார்பியோ அந்த மாரி ஏதோ ஒரு இத வந்து அவுட்லைனா நீங்க வந்து சுகர் பீட்ஸ்ல குடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், பீட்ஸ்லயே வந்து ஃபில்லிங் பண்ணணும். ஃபில்லிங் எப்படி பண்ணணும், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவுட்லைன்ல வந்து சுகர் பீட்ஸ் குடுத்துட்டு, உள்ள இப்ப நீங்க எப்படி ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன் குடுக்குறீங்களோ, அதே மாரி தான். உள்ள வந்து ஸ்ட்ரெய்ட்டா வந்து நீங்க நெருக்கமா வந்து சுகர் பீட்ஸ நீங்க குடுத்து, ஃபில்லிங் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அவுட்லைன்ல 15 சென்டிமீட்டர் டிசைனு, சுகர் பீட்ஸ் ஃபில்லிங்ல 15 சென்டிமீட்டர் டிசைனு அண்ட் ஷேப்ஸ்ல வந்து அவுட்லைன் மட்டும் இருந்தா போதும். ஓகேங்களா? இத பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.